இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டை. பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்ஸுமே ரொம்ப அழகா நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரீட்ஸுக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரீஸ் வச்சிருக்காங்க. இதோ இந்த ஸ்ட்ரீட்டை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதனாலேயே பாண்டிச்சேரி ஒரு பாரடைஸ் மாதிரி இருக்குதுங்க. பாத்தீங்களா, பாரடைஸ்ன்னு சொன்னவனதான் ஒரு முக்கியமான மாற்ற ஞாபகம் வருது. நம்ம வள்ளலார் சாலையில ஃபுட் பாரடைஸ் அப்படிங்கிற ஹோட்டல் இருக்கு. அங்க ஏகப்பட்ட பிரியாணி ஐட்டம், சிக்கன்ல புதுமான வகைகள்லாம் இருக்கா. அதை பார்க்கணுங்கிற ஆசை சொன்னோன்னே உங்களுக்கு வந்துருச்சுல, எனக்கு வந்துருச்சு. வாங்க பாப்போம். ஓகேங்க, நாம இப்போ ஹோட்டல் ஃபுட் பாரடைஸ்குள்ளார வந்தாச்சு. ஹோட்டலுக்குள்ளார வந்தோன்னே இன்டீரியர்ஸே சும்மா அதிருதுல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஹோட்டலை பத்தி நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஹோட்டலோட ஓனர் சார் வராங்க. சார் வணக்கம். வெல்கம். உட்காருங்க. தேங்க்யூ. நான் ராஜ்கமல். வெல்கம். சொல்லுங்க சார், ஃபுட் பாரடைஸை பத்தி சொல்லுங்க. இந்த நிறுவனம் ஆரம்பிச்சு எத்தனை வருஷமாச்சு? 6 வருஷம் ஆச்சுங்க. 6 வருஷமாச்சு. ஃபர்ஸ்ட் நாங்க எம்ஜி ரோட்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. இப்போ வந்து புதுசா இது வந்து செகண்ட் பிரான்ச். இது செகண்ட் பிரான்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ 1 இயர் ஆகுதுங்க. இங்க செகண்டோட நிக்காம இன்னும் அது 20 இன்னும் நிறைய ஆகணும்னு இன்ஷா அல்லாஹ் நானும் வேண்டிக்கிறேன். சந்தோஷம். சொல்லுங்க, இந்த செகண்ட் பிரான்ச் ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு பிசினஸ் ப்ரோமோட் பண்ணி போற அளவுக்கு நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல் டிஷஸ் இருக்கு? நம்ம டிஷஸை பத்தி சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னாக்கா, நம்முடைய ஃபுட் எல்லாமே வந்து 100% ஹோம்லியா செய்யறோம். ஓகே பாய். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஹோம்லியா செய்யும் போது என்னன்னாக்கா நேச்சுரல் டேஸ்ட் கிடைக்கும். அதனால இந்த ஒரு தடவை வந்து சாப்பிட்டாங்கன்னா இந்த பிரியாணி நெக்ஸ்ட் வந்து சாப்பிடணும்னு தோணும். சாப்பிடும்போது திகட்டாது. நாங்க கேள்விப்பட்டு தான் வந்தோம். நீங்களும் தெளிவா சொல்றீங்க. பிரியாணியை தவிர வேற என்ன ஸ்பெஷல் டிஷஸ்? பிரியாணி தவிரன்னு போது நம்ம கிட்ட ஒரு அரேபியன் ஜூஸ் ஒன்னு கொடுக்குறோம். ஓகே. அது ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஓகே ஓகே. ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதுதான் கேட்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் ஏதோ பிரியாணி சாப்பிட்டாங்க, எந்த சாப்பிட்ட பிறகு உடனே வந்து ஜூஸ் தான் கேட்பாங்க. எப்படி பாய் டிஃபரெண்டா இருக்கு? ஏன்னா இந்த கான்செப்ட்ல யோசிக்கிறவங்க ஜூஸ் கான்செப்ட்டுக்கு வர மாட்டாங்க. இது ரெண்டு எப்படி கம்பைன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஏதாவது ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது நாமளும் கொடுத்தோம்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. கண்டிப்பா கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இந்த டிஷ் ஃபுட் பாரடைஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லி ஜனங்க வருவாங்க. ஓகே ஓகே. அதுக்காக நாங்க வந்து இந்த அரேபியன் ஜூஸ், அரேபியன் கிரேப் ஜூஸ். சொல்லுங்க பாய், இந்த ஜூஸை பத்தி நீங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க. ஜூஸ்ல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி எனக்கு சொல்லுங்க. இப்போ ஜூஸ்ல இருக்கும்போது சார் எந்த ஜூஸ் எடுத்தாலும் ஒரு மிக்சியில தான் செய்வாங்க. ஓகே. நம்முடைய ஜூஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து மிக்சியில யூஸ் பண்ற ஜூஸ் இல்ல, ரெடி பண்ற ஜூஸ் கிடையாது. இது 100% வந்து கையாலேயே ரெடி பண்ணுவோம். கையாலே? ஆமா, அதுவும் வந்து ஹோம்லி தான். எப்படி பாய் ஒரே டைம்ல ஒரு 50 பேர் உட்காந்துருக்காங்கன்னா எப்படி கையில அது எப்படி நடக்குது? இல்ல, அது வந்து ரெடி பண்ணி என்ன செய்வோம்னாக்கா ப்ரிப்பேர் பண்ணி நாங்க டீப் ஃப்ரீசர்ல வச்சிருவோம். ஓகே ஓகே ஓகே. கேட்க ஒரு கிளாஸா கொடுத்துக்கிட்டே இருப்போம். வேற என்ன நம்மகிட்ட ஸ்பெஷல்? நெக்ஸ்ட் நம்ம கிட்ட நிறைய தந்தூரி ஐட்டம்ஸ் இருக்குங்க. ஓகே ஓகே. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் தந்தூரி ஐட்டம் இருக்கு. அதுவும் சம்திங் டிஃபரெண்டாவே இருக்கும். நம்முடைய ப்ரிப்பரேஷன் சம்திங் டிஃபரெண்டாவே இருக்கும். தந்தூரி சிக்கன் கொடுக்குறோம், தந்தூரி ஃபிஷ் கொடுக்குறோம், ஹரியாலி சிக்கன் கொடுக்குறோம். நம்முடைய கிரேப் ஜூஸ் மாதிரி ரெண்டாவது முகல் பிரியாணி மாதிரி இன்னொரு சிக்கன்ல ஒரு வெரைட்டி கொடுக்குறோம். ஆப்கானி சிக்கன் சொல்லிட்டு ஒரு வெரைட்டி கொடுக்குறோம். ரொம்ப நல்லா இருக்கும் அது. ரைட். ஓகே பாய். இப்போ வந்து மற்ற ஹோட்டல்கள் பாண்டிச்சேரியில எவ்வளவு ஹோட்டல் இருக்கு, அதுல இருந்து ஃபுட் பாரடைஸ் இந்த விஷயத்துல தனியா தெரியுது. அப்படிங்கும் போது அரேபியன் ஜூஸ் ஒன்று வந்துருது அதுல. கண்டிப்பா. அதை தவிர ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு ஒரு பாயிண்ட் அப்படின்னா அது என்ன பாயிண்ட்? ஃபர்ஸ்ட் நம்முடைய பிசினஸுக்கு வந்து பிளஸ் பாயிண்டே என்னன்னு சொல்லி சொன்னாக்கா, ஒண்ணு நம்முடைய டேஸ்ட், ரெண்டாவது நம்முடைய ஹோம்லி ப்ரிப்பரேஷன், மூணாவது நம்முடைய ஹலால் ஃபுட். ஓகே ஓகே. இப்படியே ஒரு முஸ்லீம் தான் ஹலால் ஃபுட் நிச்சயமா இருக்கும். அதனால ஹலால் ஃபுட். நாலாவது நம்முடைய கஸ்டமரை வந்து வரும்போது வந்து அவங்கள நாங்க கஸ்டமரா கூப்பிடுறது இல்லை, அவங்கள கெஸ்ட் அனுப்புவோம். கெஸ்ட்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வர்ற கெஸ்ட் மாதிரி நாங்க இங்க ட்ரீட் பண்ணும் போது ரொம்ப அவங்க மரியாதையா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிடுவாங்க. சமையலை விட முக்கியமான விஷயமா பழைய காலத்துல எதை சொல்றாங்கன்னா அந்த பரிமாறுறதா, அந்த பரிமாறுறது அந்த உபசரிப்புன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்றாங்க. இன்னும் நிறைய கேள்விகள் நான் கேட்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்ப நான் உங்க ஹோட்டல்ல ஒரு டிஷ் சாப்பிடணும் அப்படின்னா நீங்க எனக்கு எந்த டிஷ்ஷை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இது ஸ்பெஷல் தம்பி எங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு போ தம்பி அப்படின்னா அது என்ன? நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புறது வந்து ஆப்கானி சிக்கன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட்டு வரீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. கேள்வியா சொல்லுங்க. ஷாபு இருக்காங்கப்பா, ஒரு ஆப்கானி சிக்கன் எடுத்துன்னு வாங்க. கொண்டாங்க.
சரி பாய், இந்த ஆப்கானி சிக்கன், இந்த தந்தூரி சிக்கன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டீங்க. இப்ப இந்த ஆப்கானி சிக்கனை நீங்க ஹைலைட் பண்றதுக்கு என்ன காரணம்? அது வந்து என்ன ஸ்பெஷல்? நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல. கிரில், தந்தூரி, நீங்க சொன்ன ஹைராலி, ஹலால் இதெல்லாம் அட்லீஸ்ட் சாப்பிட்டதுல இல்லனாலும் போர்ட்லயாவது பாத்துருக்கோம். இந்த ஆப்கானி அப்படிங்கறதுல என்ன ஸ்பெஷல் பாய்? ஆப்கானி என்றது வந்து எல்லாருக்கும் சூட் ஆகிற வெரைட்டி அது. அதாவது இப்போ தந்தூரி சிக்கன் என்றோம், அது வந்து ரெட் கலரா இருக்கும், அதுல சில்லி பவுடர் ஆட் பண்ணுவோம். அதனால சில இங்க வெளிநாட்டு இவங்க எல்லாம் வர்றாங்க பாருங்க, ஃபாரின் கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சில்லி பவுடர்னால பிடிக்காது, அவங்களுக்கு ஸ்பைசியா இருக்கும். இது எப்படின்னு சொல்லி சொன்னா, குழந்தையில இருந்து, ஃபாரினர்ஸ்ல இருந்து, பிரெஞ்சு பீப்புள்ல இருந்து, இந்தியன்ல இருந்து எல்லாருக்குமே சூட் ஆகும் அதனுடைய டேஸ்ட். நான் வந்து இந்த பேர் இப்பதான் கேள்விப்படுறேன். ஆமா, ஆப்கான் சிக்கன் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஸ்பெஷலா இப்பதான் கேள்விப்படுறேன். சந்தோஷம். அந்த டேஸ்ட் இருக்கு இல்லையா, சாப்பிட சாப்பிட வந்து சாப்பிடணும்னு தோணும். சாப்பிட்ட பிறகு எந்த விதமான கஷ்டம், சில டிஷ் எல்லாம் இருக்குது சாப்பிடும் போதே வாங்க, கண்ணுல தண்ணி போகும், கிளாஸ் தண்ணி எடுத்து குடிப்பாங்க. கண்டிப்பா இதுல அந்த மாதிரி இருக்காது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதனால எல்லா கெஸ்டும் வந்து இது ஆப்கானின்றது வந்து எப்படி நம்முடைய சொன்னேன்னு பிரியாணிக்கு அகைன் வருவாங்க, கிரேப் ஜூஸுக்கு அகைன் வருவாங்க. அதே போல இந்த ஆப்கானிக்கும் திரும்பி ஆர்டர் கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஹோட்டலுக்குன்னு ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீசன் இருக்கா? இந்த சீசன்ல நம்மளுக்கான வியாபாரங்கள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ற சீசன்ஸ் ஏதாவது இருக்கா? சீசன் சொல்லிட்டு அதிகமா அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆல் தி 365 டேஸ், ஆல் 365 டேஸ் நல்லா தான் இருக்கும். அதே நேரத்துல ஒரு சில நாட்கள் மட்டும், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே நல்லா இருக்கும். டியூஸ்டே கொஞ்சம் டல்லா இருக்கும். அகைன் வெனஸ்டே நல்லா இருக்கும். தேர்ஸ்டே கொஞ்சம் டல்லா இருக்கும். அதுவும் இப்போ வந்து சீசன் தான். ஃப்ரம் ஜனவரி தை பிறந்தால் வழி பிறக்கிற மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்குமா? இல்ல, அதுல வந்து இன்னும் ஆப்கானிக்கு வந்து நீங்க பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும், நான் பாக்குறதுக்கே ரொம்ப உடனே ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கணுங்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. சந்தோஷம். நீங்க சொன்ன அந்த உபசரிப்பு மேட்டர் இப்பதான் தெரியுது. அந்த கலரிங், அந்த கார்னிஷ் எல்லாம் பண்ணி பாக்குறதுக்கு பிரமாதமா இருக்கு. இந்த சிக்கனோட ப்ரிப்பரேஷன் எப்படி பாய்? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சிக்கன் இருக்கு, அதுல வந்து மெயினா நாங்க இதுல வந்து முந்திரி பருப்பு போடுவோம், முந்திரி பருப்பு பேஸ்ட் போடுவோம். இப்போ இந்த கார்லிக் அண்டு ஜிஞ்சர் பேஸ்ட், அதுக்கப்புறம் சீஸ், பட்டர், இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் மெயின் வெரைட்டி இதுல போட்டு மேரினேட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து இது அந்த தந்தூரியில கொடுத்து இது பண்ணும்போது வந்து நல்ல டேஸ்ட் வரும். இப்பதான் புரியுது, இது யார் சாப்பிட்டாலும் பிரச்சனை ஆகாதுன்னு நீங்க சொன்னதுக்கு. நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கார்லிக் விஷயத்தெல்லாம் சாப்பிட்டா யாருக்கா இருந்தாலும் டைஜஸ்ட் ஆயிரும். சோ அதனால அதெல்லாம் கலந்து விடுறதால ஆப்கான் சிக்கன் ஸ்பெஷலா தெரியுது. ஆமா பாய், இப்போ இது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அதுல போடுறீங்கறத சொல்லிட்டீங்க. சந்தோஷம். இதோட விலையை பத்தி சொல்லுங்க. இது வந்து 110 ரூபாய் ஹாஃப். ஃபுல் வந்து 220 ரூபாய். ஃபுல் மீன்ஸ் ஃபுல் பேர்ட். ஓகே. ஒரு முழு கோழி 220 ரூபாய். ஓகே. ஹாஃப் கோழி வந்து 110 ரூபாய். நீங்க முழு கோழி சாப்பிட முடியாதனால ஹாஃப் கோழி கொடுத்துருக்கேன் சாப்பிடுறதுக்காக. ஆனா அதை சாப்பிட்டு முடிச்சு நான் இன்னொரு அரை கோழி கேட்பேன். ஏன்னா பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. வெரி குட். அதனால நான் வந்து சாப்பிட போறேன். முதல்ல நம்ம பேச ஆரம்பிச்ச போதே சொன்ன விஷயம் தான், 2 பிரான்ச் இன்னும் 20 பிரான்ச் ஆகி இன்னும் நிறைய தொழில் பெருகணும்னு வெரி குட் எங்க ஜீ தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் அஞ்சலப்பட்டி குழுவினர் சார்பாகவும் வெரி குட் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் பாய். ஆமீன் ஆமீன். தேங்க்யூ பாய். ஓகே, ஆப்கான் சிக்கனை பத்தி பாய் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டாரு. எனக்கும் அப்படி வாய் நம்ம நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஆப்கான் சிக்கன் என்னை அழைக்கிறது. அதாவது சிக்கன்ல எத்தனையோ வெரைட்டிஸ் உண்டு, தந்தூரி, கிரில், அது இதுன்னு என்னமோ சொல்றாங்க. நானும் இது வரைக்கும் எத்தனையோ சிக்கன் சாப்பிட்டுருக்கேன். ஆனா என் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு சிக்கனை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து யாரும் நிறைய மட்டன் சாப்பிட்றதில்ல, எல்லாருமே சிக்கன் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அப்படி சிக்கன் லவர்ஸ் அப்படின்னே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அவங்க எல்லாருமே, அதுக்கு தான் நான் தான் தலைவன், நாங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு ருசி பார்க்க வேண்டிய ஒரு சிக்கன் ஆப்கான் சிக்கன் தான். ஏன்னா ஒரு சில சிக்கன்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா இந்த மேல் பகுதியில மட்டும் அப்படி வந்து மேல் பகுதியில மட்டும் மசாலா இருக்கும், ஆனா உள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா மசாலா சுத்தமா இறங்கி இருக்காது. ஆனா இதுல எந்த அளவுக்கு மேல அந்த மசாலா இருக்கோ அதே அளவுக்கு உள்ள லாஸ்ட் பார்ட் வரைக்கும் மசாலா இறங்கி இருக்கு. ரொம்ப 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 டேஸ்டியா இருக்கு. இதுல ஹைலைட்டே இந்த மேரினேஷன் ப்ராசஸ் மட்டும்தான். ஸோ நீங்க ஏதாவது வேலையா பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா, அப்படி சப்போஸ் பாண்டிச்சேரிக்கு வர வேண்டிய வேலை இல்லைன்னா இதையே ஒரு வேலையாக்கிட்டு எம்ஜி ரோட்ல ஒரு கடை இருக்கு, வள்ளலார் சாலையில ஒரு கடை இருக்கு. நிச்சயமா நீங்க வந்து எனக்காக இந்த ஆப்கான் சிக்கனை டேஸ்ட் பாக்குறீங்க. ஏன்னா இது அப்படி ஒரு சுவை, லைஃப்ல நீங்க யாரும் மிஸ் பண்ண கூடாத ஒரு சுவை.
பஞ்சாரப்பேட்டை